ஹலோ காய்ஸ், பெண் உதவியாளர் வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா வந்திருக்குதுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததே பல பேத்துக்கு தெரியாதுங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிடுச்சுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதுமா? எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்றங்கிறது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியணுங்க. ஸோ அதத்தான் இந்த வீடியோல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லிக் குடுக்குறேங்க. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன ஒர்க்னா, டேட்டா என்ட்ரி வேலைவாய்ப்பு, அதே மாரி ஆர்டர் பொறுத்துன்னு நம்ம பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இந்த 2 வேலைவாய்ப்பு தான் வந்திருக்குதுங்க. கல்வி தகுதியே உங்களுக்கு 12ஆம் வகுப்பு மட்டும் படிச்சிருந்தா போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அரசு வேலை குடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பளமா ரூ. 18,500 உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாதவங்களுக்கு பெனிஃபிட்லாம் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த ஜாப் பொறுத்தவரைக்கும் தேர்வு இல்லை. விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் உங்ககிட்ட எதுவுமே வசூலிக்க கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்க 6வது பார்த்தீங்கன்னா, பணம் கேட்டாங்களா நீங்க குடுத்து ஏமாந்துறாதீங்க. ஸோ நீங்க அப்ளை பண்ணீங்களாவே உங்களுக்கு 100% வேலை உறுதிங்க. அதுக்கு நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கரெக்ட்டா ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி கரெக்ட்டா நீங்க வச்சு அனுப்பும்போது, கண்டிப்பா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயி கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்குங்க. ஸோ இது மாரி வேலைவாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஒரே ஒரு லைக் பண்ணீங்க. நீங்க பண்ணக்கூடிய லைக் தான் எங்கள பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்க. இப்போ வாங்க விரிவா பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போட்டாச்சுங்க. அந்த வீடியோ இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கீழ குடுக்குறேன். நீங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றாங்கிறத பார்த்துக்கங்க. ஸோ இதுதான் ஃபார்மேட் குடுத்துருக்காங்க. இதுல அப்ளிகேஷன் ஃபார்ம் பார் தான் போஸ்ட். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஆர்டர் படுத்துனா, அப்படி இல்லன்னா நீங்க பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்க. ரைட் சைடுல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கங்க. அடுத்து நேம் ஆஃப் த அப்ளிகண்ட். இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சின்னதா குடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுடைய நேம் இதுக்குள்ளேயே வர மாரி பார்த்து எழுதிக்கங்க. நேம் ஆஃப் த ஃபாதர், ஹஸ்பண்ட் உங்களுடைய அப்பாவுடைய நேம் இல்ல ஹஸ்பண்ட் நேம் எழுதிங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க எழுதிங்க. ஏஜ் ஸோ 27/7/2026ங்க. இந்த தேதிப்படி உங்களுக்கு என்ன வயது கம்ப்ளீட் ஆகிக்குதோ அத போட்டுங்க. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஃபீமேலுங்கிறத போட்டுங்க. நீங்க எந்த மாவட்டத்துல வசிக்கிறீங்கன்னு போட்டுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்கறாங்க எழுதிக்கங்க. அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, பின்கோடோட நீங்க பார்த்தீங்கன்னா தெளிவா எழுதிக்கங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கறாங்க. அது நீங்க பார்த்தீங்கன்னா தெளிவா அந்த கட்டத்துக்குள்ளேயே வர மாரி நீங்க எழுதிருங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த குவாலிஃபிகேஷனுக்காக நீங்க பார்த்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்கன்னா 12th அதே மாரி நீங்க ஆர்டர் படுத்துனதுக்கு டிகிரி. இதுல 2ல எது படிச்சுக்கிறீங்களோ நீங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்து எலிஜிபிள் போட்டுக்கங்க. இதெல்லாம் உங்ககிட்ட ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்குதான்னு சொல்லி கேட்கறாங்க. இருந்தா போடுங்க, இல்லன்னா விட்டுருங்க. ரிலிஜியன் அண்ட் கம்யூனிட்டி கேட்கறாங்க. அது என்னங்கிறது நீங்க போட்டுங்க. டீடெயில்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க. அத நீங்க பார்த்தீங்கன்னா தெளிவா எழுதிங்க. ஸோ அடுத்து நீங்க மாற்றுத்திறனாளியான்னு கேட்கறாங்க. அது என்னங்கிறத போட்டு எழுதிங்க. அடுத்து நீங்க விதவையா இல்ல கணவரால் கைவிடப்பட்டவர் என்னன்னு கேட்கறாங்க. அது நீங்க பார்த்தீங்கன்னா எழுதுங்க. ஸோ கிரிமினல் கேஸஸ் உங்க மேல ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்கறாங்க. அது என்னங்கிறது நீங்க போட்டுக்கங்க. ஸோ இருந்துச்சுன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்க்கு நாட் எலிஜிபிளா இருக்கும். இல்லன்னா ஓகே நோன்னு போட்டுக்கங்க. ஸோ சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் கீழ பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிருங்க. மேல பண்ணீங்களா? இடமே இல்லைங்க. நீங்க மேல பண்ணும்போது இந்த கட்டத்துக்கு இப்படி போயிருங்க. அதனால நீங்க கீழ பண்ணீங்க. பண்ணிட்டு லெஃப்ட் சைடுல டேட், பிளேஸ்ங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுருங்க. ஏன்னா அவங்க குடுக்கல. அப்பதான் எந்த தேதியில அப்ளை பண்ணங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியா ஒரே ஒரு பேஜ் தாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க. இப்ப அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுபடி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாப் கிடைக்குங்க. ஸோ இது மாரி வேலைவாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.